ஓ ஓ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरह पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये. இந்த மகாபாரதம் கடந்த வாரம் இந்த சல்லிய பருவத்தில் பீமசேனன் துரியோதனனை வதம் செய்தது குறித்து பார்த்தோம். அவன் வதம் செய்த பிறகு பீமன் அவனை காலால் எட்டி உதைக்கின்றான். அதை யுதிஷ்டிரரும் சரி கிருஷ்ணரும் சரி பீமனுடைய அந்த செயலை அவர்கள் நிந்தித்து இது தவறானது என்று கூறுகின்றார்கள். அப்புறம் எல்லா அரசர்களும் பீமசேனனை புகழ்ந்தார்கள். அப்புறம் கிருஷ்ணர் அங்கிருக்க கூடியிருக்கவர்களை எல்லாம் பார்த்து இவன் ஏற்கனவே துரியோதனனை பார்த்து இவன் கீழே விழுந்து கிடக்கின்றான், கட்டையை போன்று அசைவற்று இருக்கின்றான், இனி யாரும் இவனை நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்றார். சொல்றதை கேட்ட உடனே துரியோதனன் அவமானத்தில் கிருஷ்ணரை கடுமையான வார்த்தைகளை கூறி அவனை கிருஷ்ணரை அவன் நிந்தித்தான். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அப்ப கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து கூறுகின்றார், பாப மார்க்கத்தை அனுஷ்டித்த காரணத்தினால் நீ உன்னோட சகோதரர்கள் எல்லோரோடும் சேர்ந்து மாண்டாய். உன்னை அனுசரித்ததால் கர்ணனும் கூட இந்த யுத்தத்தில் மடிந்தான் என்று. அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கு இப்பொழுதாவது நீ நீ நினைத்து பார்க்க வேண்டும். நீ ஆகட்டும், பீஷ்மராகட்டும், துரோணராகட்டும், இல்லைன்னா அஸ்வத்தாமா, இது எல்லோரும் விராட தேசத்திலேயே அர்ஜுனனுடைய கருணையால் எல்லோரும் உயிர் தப்பினார்கள். இருந்தாலும் கூட உன்னை பேராசை என்பது விடவில்லை அப்படின்னு சொல்றாரு. லோபேனாதி பலேனத்வம் திருஷ்ணயா ச வசீகிருதः கிருதவானஸ்ய காரியாணி விபாகஸ்தஸ்ய புஜ்யதாம். இது நல்ல ஸ்லோகம் இது. லோபேன அதிபலேன துவாம் திருஷ்ணயா ச வசீகிருதः அப்படி. யூ கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் பவர் ஆஃப் கிரீட் அப்படி. உனக்கு லோபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் திருஷ்ணான பேராசை வீட்டினுடைய வசத்தில் சிக்கிக்கொண்டு கிருத்தவான் அஸ்ய கர்மாணி இப்படிப்பட்ட கர்மங்களை எல்லாம் நீ செய்தாய். விபாகஸ்தஸ்ய புஜ்யதாம், அதெல்லாம் இப்ப நல்ல பரிபக்குவம் ஆயிடுத்து. நீ செய்த கர்மங்களுடைய பலனெல்லாம் பக்குவத்தை அடைந்ததால் அதை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அவன் உடனே துரியோதனன் சொல்றான், இல்ல இல்ல, நான் வீர மரணம் அடைந்து நான் சொர்க்கத்திற்கு நான் செல்வேன். உடனே கிருஷ்ணர் அங்கிருந்து பாண்டவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த துரியோதனன் என்னால் உபாயத்தில் கொல்லப்பட்டான், இல்லைனே உன்னை கொல்வது என்பது மிகவும் கடினம். தேவர்கள் எல்லாம் தேவர்கள் அசுரர்களை இவ்வாறே கொண்டார்கள். ஆகவே என் கூறுவது குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டவர்களை எல்லாம் என்ன பண்றார் அப்படின்னா மெதுவாக பாசறைக்கு அழைத்து செல்கின்றார். இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலிருந்து பாசறைக்கு செல்கின்றார்கள். அங்க பாசறையிலிருந்து ரதத்தில் இறங்குவதற்கு முன்பாக அர்ஜுனனை பார்த்து பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார், அவரோபய காண்டீவம் அக்ஷயௌ ச மகே அக்ஷயௌ ச மகே யுதி அதாகம் அவரோக்ஷ்யாமி பశ్చాத் பశ్చాத் பரத சத்தம ஸ்வயம் சைவாவரோகத்வம் ஏதத் ஸ்ரேயஸ்தவானக. அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அவரோபய காண்டீவம், முதல்ல மெதுவா அவனுடைய காண்டீபத்தை இந்த ரதத்திலிருந்து கீழே வை. அக்ஷயௌச்ச மகேஷ் யுதி அப்படி, உன்னுடைய அம்புரா துணிகள் எல்லாவற்றையும் உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்து அதன் பிறகு நீ மெதுவாக இறங்கு. நீ இறங்கிய பிறகு நான் இந்த ரதத்திலிருந்து இறங்குவேன், அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அர்ஜுனனை
இறங்க சொன்ன உடனே அர்ஜுனனும் ரொம்ப பணிந்து பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் அந்த ரதத்திலிருந்து முதலில் இறங்குகின்றார். அதன் பிறகு மெதுவாக பகவான் கிருஷ்ணர் அந்த ரதத்திலிருந்து இறங்கியவுடன் அந்த ரதத்தில் உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா, ஒரு வானர கொடியில பகவான் ஆஞ்சநேய சுவாமி இருந்தாரு. ஆஞ்சநேயரும் சரி, அந்த ரதத்தில் இருந்த தேவர்கள் எல்லாம் அந்த ரதத்தை விட்டு சென்றவுடன் ஒரு ஒரு க்ஷணம் கிருஷ்ணர் இறங்கின உடனே அந்த ரதம் அந்த இடத்திலேயே சாம்பலாகி விடுகின்றது. அதை பார்த்த உடனே அர்ஜுனன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பகவானிடம் கைகளை எல்லாம் கூப்பி, இந்த ரதம் எவ்வாறு இவ்வளவு அக்னியால் கொளுத்தப்பட்டு இது எப்படி சாம்பல் ஆயிடுத்துன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப பகவான் சொல்றார், அஸ்திரைர் பகுவிதைர் தக்தக பூர்வமேவாயம் அர்ஜுன மத் அதிஷ்டிதித்வாத் சமரே ந விஷீர்ண பரந்தப. இது ஏற்கனவே நிறைய அஸ்திரங்களினால் ஏற்கனவே இது முழுவதுமாக சாம்பலாகி விட்டது. இருந்தாலும் கூட இவ்வளவு நாள் நான் அந்த ரதத்தில் உட்கார்ந்திருந்ததால் இந்த ரதமானது பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதானந்தி விஷீர் நோயம் தக்தோ பிரம்மாஸ்திர தேஜசாத். இதுல எல்லா துரோணர் கர்ணர் போன்றவர்களுடைய அந்த பிரம்மாஸ்திரங்களுடைய தேஜஸ் எல்லாம் இதில் ஏற்கனவே வீழ்ந்து இந்த ரணமானது இந்த ரதமானது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டது. மயா விமுக்தக கௌந்தேய துவயாத்ய கிருத கர்மாணி. அதனால இப்ப நானும் இறங்கியவுடன் இந்த ரதமானது சாம்பலாகி விட்டது அப்படின்னு சிரித்து கொண்டே அர்ஜுனனை கட்டி கொண்டார். அப்ப யுதிஷ்டரை பார்த்து சொல்றார், பாண்டவர்களாகிய உன்னுடைய சகோதரர்களை எப்பொழுதும் ரட்சிப்பேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன். அதன்படி நான் அர்ஜுனனையும் பாதுகாத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய பெருமையெல்லாம் சொல்வார். அர்ஜுனிடத்தில் இந்த பாசுபதி அஸ்திரம் இருந்தது. அவன் நினைத்திருந்தால் அரை நொடியில் கௌரவர்கள் எல்லோரையும் அழித்திருக்கலாம். இருந்தாலும் கூட எல்லோரையும் கொல்வதில் அவன் மனம் செலுத்தவில்லை அப்படி. அதனால் அர்ஜுனன் எல்லோரை காட்டிலும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு இரவு, திங்க் ஆல்மோஸ்ட் இட் ஷுட் பி ஒன்லி ஆன் 18th டே, லாங் டே. அதனால அந்த ஓகவதி அப்படின்னு ஒரு ஒரு நதி, அந்த ஓகவதிங்கிற நதிக்கரையில் போய் அன்றைக்கு பாண்டவர்களோடு பகவான் கிருஷ்ணர் வாசம் செய்கின்றார். அப்ப யுதிஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரிடத்துல போய், இப்ப துரியோதனன் கொல்லப்பட்டு விட்டான், காந்தாரி துருதராஷ்டிரர் இவர்கள் எல்லாம் மனோ வருத்தத்தோடு இருப்பார்கள். ஆகவே கிருஷ்ணா, நீ ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று நீ துருதராஷ்டிரையும் காந்தாரியையும் நீ சமாதானப்படுத்த வேண்டும். வியாசரும் அங்குதான் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே நீ சென்று வர வேண்டும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரை யுதிஷ்டிரர் வேண்டிக் கொண்டார். யுதிஷ்டிரருடைய வேண்டுதலை ஏற்று பகவான் கிருஷ்ணரும் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார். அப்ப சஞ்சயன் கேட்டான், ஏன் யுதிஷ்டிரர் தானாக போகாமல் அப்படி ஹஸ்தினாபுரத்திற்கு காந்தாரியையும் திருதராஷ்டிரையும் சமாதானப்படுத்துறதுக்கு கிருஷ்ணரை ஏன் அனுப்பினார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏற்கனவே துரியோதனன் யுத்தத்தில் பீமனால் கொல்லப்பட்டு விட்டான். அது மட்டும் இல்லாமல் காந்தாரி தபோசக்தி உடையவள் அப்படின்னு அவள் நினைத்தால் உலகையும் இருக்கக்கூடிய சக்தி அவளிடம் இருக்கின்றது அப்படி. ஆனால் காந்தாரிக்கு பயந்தே யுதிஷ்டிரர் செல்லாமல் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பகவான் கிருஷ்ணரை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொன்ன உடனே நேர கிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு ஹஸ்தினாபுரம் போறார். அங்கு காந்தாரி, திருதராஷ்டிரன், அப்புறம் வியாசர் இவர்களை எல்லாம் சந்திக்கிறார். வியாசரையும் திருதராஷ்டிரையும் விழுந்து வணங்கி இட் இஸ் செட், கிருஷ்ணருடைய கண்களில் கூட கண்ணீர் ததும்பி இருந்ததாம். See, even though he is a lord, they were all his relative, எல்லாரும் அவருக்கு பந்துக்கள் தான் அப்படி. யுத்தத்தில் இவ்வளவு பெரிய இழப்பை பார்த்த உடனே, அதுவும் திருதராஷ்டிரன் அந்த வயதான காலத்தில் தன்னுடைய எல்லா புத்திரர்களையும் இழந்து நின்று பார்ப்பதை பார்த்து கிருஷ்ணருக்கு கூட மன வருத்தம் ஏற்பட்டது. அப்ப திருதராஷ்டிரை பார்த்து அப்பவும் சொல்றார், பாண்டவர்கள் பற்ற துயரங்களை எல்லாம் திருதராஷ்டிரன் இடத்தில் கூறி கடைசியில 5 கிராமங்களை கேட்டோம். அந்த 5 கிராமங்களை கூட நீர் கொடுப்பதற்கு நீர் மறுத்து விட்டீர்கள் அப்படி. அதனால பெரியவர்கள் பீஷ்மர் துரோணர் எல்லோருமே எவ்வளவோ சமாதானம் எல்லாம் செய்வதற்காக முயற்சி செய்தும் அந்த சமாதானத்தை நீங்கள் கேட்கவில்லை அப்படி. அதனால இனிமேல் பாண்டவர்கள் மீது நீங்கள் தோஷம் சுமத்தாமல் எது நடந்ததோ அதையெல்லாம் நினைத்து இனி வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உம்முடைய அக்கிரமத்தினாலே நடந்ததுன்னு சொல்றாரு. எல்லாம் நீங்க செய்த அக்கிரமம், அந்த அக்கிரமத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அதனால இனிமேல் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு கிருஷ்ணர் காந்தாரியையும் திருதராஷ்டிரையும் சமாதானப்படுத்துகின்றார். இப்ப காந்தாரி சொல்றார், என்னுடைய மனம்ங்கிறது எரிந்து கொண்டே இருந்தது. கிருஷ்ணா, ஒருவேளை நீ சமாதானப்படுத்தி இருக்காவிட்டால் என்னுடைய புத்தியானது சமாதானத்தை அடைந்திருக்காது அப்படின்னு காந்தாரி சொல்றார். அப்புறம் திருதராஷ்டிரத்தையும் வியாசரிடத்திலும் விடைபெற்று கொண்டு அவர் செல்லும் பொழுது
அவரே மனசுல நினைக்கிறார் அடுத்து என்னென்ன நடக்க போறதுங்கிறது பகவான் கிருஷ்ணருக்கு ஏற்கனவே தெரியாது. இனிமே என்ன நடக்கும். ஒரு ஸ்லோகம் இங்கே பாரதத்துல இருக்கிறது. சமாஸ்வாஸ்ய ச காந்தாரிம் திருதராஷ்டிரம் ச மாதவக திரௌணீம் சங்கல்பிதம் பாவம் அவபுத்தியத கேசவக. இவ்வாறு காந்தாரியையும் திருதராஷ்டிரனையும் சமாதானப்படுத்திய பிறகு திரௌணிம் சங்கல்பிதம் பாவம். திரௌணின துரோணருடைய புத்திரன். துரோணருடைய புத்திரன் அவனுடைய மனதில் எந்த ஒன்றை சங்கல்பம் செய்து கொண்டிருக்கின்றானோ சங்கல்பிதம் பாவம் அவபுத்தியத கேசவக. அது ஏற்கனவே கிருஷ்ணருக்கு அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் யாருடைய மனதில் அஸ்வத்தாமாவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பகவான் தெரிந்து கொள்கின்றார். உடனே நேர வியாசர் இடத்துல போய் இந்த துரோணபுத்தருடைய அபிப்பிராயம் எல்லாம் கெட்டதாகவே இருக்கின்றது, ஆனால் நான் விரைவாக செல்கின்றேன். இன்று இரவே அவன் பாண்டவர்கள் எல்லோரையும் பாஞ்சாலர்களோடு சேர்த்து பாண்டவர்களையும் பாண்டவர்களுடைய புத்திரர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்கின்ற சங்கல்பம் அவனுடைய மனதில் இருக்கின்றது. எப்படியாவது அதை நான் தடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். அப்ப அது காந்தாரியும் திருதராஷ்டிரம் அவர் சொல்றதை கேட்ட உடனே ரொம்ப நல்லவன் மாதிரி திருதராஷ்டிரம் சீக்கிரம் போ கிருஷ்ணா போய் எப்படியாவது நீ பாண்டவர்களை எல்லாம் காப்பாத்திடுன்னு இங்க சொல்றான், அப்புறம் பார்ப்போம். எவ்வளவுதான் மனிதர்கள். அதனால வாட் இஸ் தி அண்டர்லைன் பாயிண்ட். பீப்புள் டோன்ட் கெட் சேஞ்ச்டு தட் ஈஸிலி. அப்படி மனிதர்களுடைய மனம்ங்கிறது அவ்வளவு சுலபமாக எல்லாம் மாறாது. அப்படி உபதேசத்தை கேட்கக்கூடிய மனம்ங்கிறது ஒன்று நம்ம தனியா வச்சிருவோம். உபதேசங்களை கேட்கிற மனசெல்லாம் ஒண்ணா இருக்கும். ஏன்னா காரியங்களை செய்யக்கூடிய மனசெல்லாம் ஒண்ணா இருக்கும். அப்படி இந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய மனதிற்கும் இந்த காரியங்களை செய்யக்கூடிய மனதிற்கும் ரொம்ப ஒரு சம்மந்தமே இருக்காது. அது பெரிய விசித்திரம் இல்லையா இந்த உலகத்துல. அப்படி கேட்கறதெல்லாம் கேட்டு வச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதேதான் மனசு செய்யுமே தவிர. இப்ப இவ்வளவு இவ்வளவு சொன்னாரு, இத்தனை பேர் அழிந்த பிறகாவது எவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவன், எவ்வளவு வயது வயது முதிர்ந்தவன். அந்த திருதராஷ்டிரனுக்கு இன்னும் கூட அந்த குரூர புத்திங்கிறது போகலை பாருங்க. சரி, அதனாலதான் நான் சொல்வேன், சாதாரண காம குரோதங்கள் ஆசைகள் வெறுப்புகள்ங்கிறது வேறு. இப்படி அதீதமான பொறாமை, யார் மேலேயாவது நமக்கு ரொம்ப வெறுப்பு, ரொம்ப பொறாமை, இல்லைன்னா அவர்களுக்கு தீயது செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் மனதிற்குள் இருந்தால் அது ஒரு பொழுதும் போகாதுங்கிறதுக்கு, கட்ட வேகிற வரைக்கும் போகாது. கடைசியில் அவன் அப்படிதான், அவனும் அக்னியில தானே இறப்பான். கடைசி வரைக்கும் அவனுக்கு இருந்தது. கடைசி காலங்களில் தான் திருதராஷ்டிரன் தவம் செய்ததாக மகாபாரதம் சொல்லும். உடனே கிருஷ்ணர் சொன்ன உடனே வியாசரும் நீ சீக்கிரம் போன உடனே கிருஷ்ணர் கிளம்பி என்ன பண்றார், நேரா அந்த பாசறைக்கு வருகின்றார். அப்ப இவங்கள் போன உடனே துரியோதனன் சஞ்சயனிடத்தில் திருதராஷ்டிரன் கேட்பார், இப்ப என்னுடைய மகன் துரியோதனனுடைய கதி என்ன அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சயன் சொல்லுவான், நான் இங்கதான் இருந்தேன். அவன் தொடை முறிக்கப்பட்டு விழுந்து கிடந்த பொழுது அவன் கண்ணீர் ததும்பி அங்க இருந்தான். அப்ப அவனுடைய புத்திரன் என்னிடத்தில் கூறியது, இந்த யுத்தத்தில் ஜீவித்திருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் நான் ம், பீமனால் யுத்த முறையை மீறினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கபடமாக பீமன் யுத்தம் செய்து என்னை கொன்று விட்டான்னு நீங்கள் எல்லோரிடத்திலும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த காலத்துல இந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ் ப்ராபகண்டாங்கிறது இருக்கு. சரி, அதுதான் சொல்றான். அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்ப 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 திரும்பவே சொன்னால் என்ன ஆயிடும், கடைசியில அதுவே உண்மையிடும். அதை தான் சொல்றான். நீங்க சஞ்சயரிடத்துல சொல்றான், சஞ்சயன் தானே சொல்றாரு அது. துரியோதன உன் புத்திரன் சொன்னா நீ போய் எல்லாரிடத்திலும் பீமன் யுத்த முறையை எல்லாம் மீறி பாண்டவர்கள் எல்லோரும் கபடமாக என்னை அடித்து ஜெயித்து விட்டார்கள்ங்கிற இந்த செய்தியை உயிரோடு இருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப குறிப்பாக அஸ்வத்தாமா, கிருத்தவர்மா, கிருப்பர், இந்த மூவரிடத்திலும் பாண்டவர்களை ஒரு பொழுதும் நம்பக்கூடாது என்கின்ற இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இந்த துரியோதனன் சொல்றான், ஒரு தூதனை அனுப்புறான். தூதனை அனுப்பி அந்த தூதனிடத்தை சொல்றான், எதி ஜானாதி சார்வாக்கக பரிவிராட் வாக் விஷாரதக கரிஷ்யதி மகாபாகோ துருவம் சாபச்சீர்ச்சதின்னு. இது சார்வாக்கன்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த சார்வாக்கன் யூனோ அபவுட் சார்வாக்க, ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஹிம். இந்த சார்வாக்கன்கிறது அவனுக்கு எந்த வேதங்களில் தர்மங்களில் அதர்மங்களில் எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாதவன். அவனும் அந்த சார்வாக்குன்னு ஒரு ராட்சசன் தான், இந்த துரியோதனனை போன்றவன்.
எதி ஜானாதி சார்வாக்குக பரிவிராட் வாக் விஷாரதக. நல் பேசக்கூடிய திறமை உள்ளவன், எல்லா இடங்களிலும் சுற்றித் திரியக்கூடிய இந்த சார்வாக்கன் என்கின்ற அந்த ராட்சசனுக்கு நான் இவ்வாறு பாண்டவர்களால் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தால் அவன் எனக்கு எது நன்மையோ அதை செய்திருப்பான். ஆனால் நீ நேராக துரோணபுத்திரரிடத்தில் போய் என்னுடைய நிலைமையை கூறு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தூதர் போய் விரைந்து போய் அந்த மூவர் கிருதவர்மா, கிருப்பர், துரோணபுத்திரர் இந்த 3 பேர் தான் பிழைச்சிருப்பாங்க. இந்த 3 பேரிடத்திலும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3 பேரிடத்திலும் போய் அவர் வந்து இந்த துரியோதனனுடைய நிலையை எடுத்து சொன்ன உடனே அந்த 3 பேரும் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து அஸ்வத்தாமா துரியோதனனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு அந்த நேரத்துல ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறான். இந்த நிலைக்கு பாண்டவர்கள் தான் உங்களை ஆளாக்கினார்கள். அதனால இன்று இரவு வாசுதேவன் கண்ணெதிரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் நான் நிச்சயமாக நான் கொன்று விடுவேன். அதனால துரியோதனா நீ எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இன்னும் உயிரோடு இருக்கானே, அதனால அவன் ராஜா. ஆகவே எனக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும். சரி, அவனும் பாரு அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை அப்படின்னு. இனிமே போனது போகட்டுன்னு விட வேண்டியதானே, எல்லாம் அடிச்சு கீழே கிடக்குறான் அப்படி. அவன் என்ன பண்றான், உடனே கிருபாச்சாரியரை கொடுத்து இவனை வந்து இனிமே கௌரவ சேனைக்கு அஸ்வத்தாமாவிற்கு சேனாதிபதியாக நியமியுங்கள்னு. திருப்பி யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு எண்ட் தி வார் அப்படி. யுத்தத்தை விடுறதுக்கு அவருக்கு இதுல சேனாதிபதி ஆக்குன உடனே கிருபாச்சாரியர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்றார், அஸ்வத்தாமாவை அந்த கௌரவர்களுக்கு சேனாதிபதி ஆக்குகின்றார். இப்படிதான் அந்த சல்லிய பருவம் இதோட முடிந்தது. இதுவரைக்கும் இந்த சல்லிய பருவத்தில் 3738 ஸ்லோகம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக மகாபாரதம் பார்த்தோன்னு 61,035 ஸ்லோகங்கள் நாம பார்த்திருக்கிறோம். அப்படி மகாபாரதத்துல பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக சௌப்திக பருவம் அப்படி. கொஞ்சம் தூங்குறவங்க எல்லாம் எழுந்துக்குங்க. என்ன சௌப்திக பருவம் அப்படின்னா, சுத்த அப்படின்னா தூங்குறதுன்னு அர்த்தம். அப்படி சௌப்திக அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நடந்த விஷயங்கள். அப்படி இரவில் தூங்கி கொண்டு எல்லாம் முழிச்சுட்டு இருக்கீங்களா அப்படி. தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்க இருந்து ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். எல்லாரையும் எல்லாருடைய முக லட்சணங்களும் ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த சௌத்திக பருவத்தில் அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியா, கிருதவர்மா அப்படி இந்த 3 பேரும் பெறப்பட்டு தென் திசையாக பாண்டவர்கள் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த பாசறையை நோக்கி அப்படி ஒரு அடர்ந்த வனம் அப்படி. அந்த அடர்ந்த வனத்திற்குள் யாருக்கும் தெரியாமல் இந்த மூவரும் நுழைந்து இந்த பாண்டபுத்திரர்கள், பாண்டவர்களுடைய புத்திரர்கள், ஆக்சுவலா பாண்டவர்கள் அங்க இல்ல, பாண்டவர்களுடைய புத்திரர்கள் பாஞ்சாலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த 3 பேரும் செல்கின்றார்கள். அப்படி ஒன்னொன்னு போய் கொஞ்ச நேரம் உட்கார்றார்கள். ராத்திரி ஆயிடுத்து. கிருத்தவர்மாவும் கிருப்பருக்கும் லேசாக அசந்து அப்படியே தூக்கம் வர்றது. அப்படி அசந்து தூங்கிடுறார்கள். அஸ்வத்தாமாவுக்கு தூக்கமே வரல. அப்ப அஸ்வத்தாமா அந்த பாசறைக்கு அந்த இருட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது எதிர்க்க வந்து ஒரு ஆலமரத்தை பார்க்கிறார். ராத்திரி நேரத்துல அவனுக்கு தெரியறது பாருங்க. ஒரு ஆலமரத்துல ஒரு சின்ன ஒரு காக்கா வந்து ஒரு கூடு கட்டி இருக்கு. அந்த கூட்டிற்குள்ள நிறைய அந்த காக்காவினுடைய அந்த குஞ்சுகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காக்கையினுடைய குஞ்சுகளை எல்லாம் ஒரு பெரிய கோட்டான் அங்கிருந்து பார்த்து கொண்டே, ஏன்னா அந்த காக்கையினுடைய குஞ்சுகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே இரவில் அந்த கோட்டான் வந்து எல்லாரையுமே கொன்று விடுகின்றது. அப்படி இதை பார்த்த உடனே இவனுடைய மனதுல ஒரு சங்கல்பம். எப்படி வந்து இந்த கோட்டான் இந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காக்கையினுடைய குஞ்சுகளை எல்லாம் கபடமாக கொன்றதோ, அதே மாதிரி பாண்டவர்களை எல்லாம் நான் கபடமாக கொல்ல வேண்டும் என்று எனக்கு இந்த காட்சி ஒரு செய்தியை கொடுக்கின்றது. அப்படி நல்லவனுக்கும் ஏதாவது ஒரு செய்தி வரும், கெட்டது செய்யறவனுக்கும் கூட ஏதாவது ஒரு செய்தி வரும் போல இருக்கு. அப்படின்னு இதையெல்லாம் பார்த்த உடனே இவர்களை கபடமாக கொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு, நிச்சயம் அந்த பாண்டு புத்திரர்களை எல்லாம் கொல்ல வேண்டாம். ஆக்சுவலா ஈ திங்ஸ் பாண்டவாஸ் ஆல்சோ தேர். பாண்டவர்களும் உள்ள இருக்கின்றார் நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால கொல்ல வேண்டும்னு நினைச்சுட்டு என்ன பண்றார், இந்த கிருபாச்சாரியாரையும் கிருப்பரையும் எழுப்பி தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது உள்ளே போய் அந்த பாசறைக்குள் போய் நான் வந்து இவர்களை கொல்லப் போகின்றேன் அப்படிங்கும் பொழுது கிருபாச்சாரியார் he gives a பியூட்டிஃபுல் அட்வைஸ். உங்களுக்கு எங்கேயாவது சமயம் கிடைத்தால் இந்த சௌத்திக பருவத்துல படிங்க. இங்க ரொம்ப அழகா மனிதனுடைய முயற்சி, இன்னொன்னு வந்து விதி, இந்த ரெண்டுமே இருக்கின்றது. அப்படி தே கோ பேரலி. அப்படி விதிங்கிறது வந்து மீற முடியாத ஒன்று அப்படின்னு.
விதி மீற முடியாத ஒன்றுங்கிறதால மனிதன் வந்து முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வாட் இஸ் டுடே, வாட் வி கால் இட் அஸ் ஃபேட், நான் எப்போ அதான் சொல்வேன். இன்னைக்கு எது விதி 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 விதிங்கிறோமோ அது ஒரு முறை நம்மால் முயற்சி செய்யப்பட்டதுதான் அப்படின்னு. முயற்சி தான் இன்னைக்கு விதியாக மாறுகின்றது அப்படின்னு. அதனால சில நேரம் நம்முடைய முயற்சியினால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதி என்பது வெல்ல முடியாமல் போனாலும் இப்ப செய்யக்கூடிய அந்த முயற்சிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து அது புதிய விதிகளாக மாறும். Therefore, what is important, there is no doubt. On one side, சமஸ்கிருதத்துல இருக்க தெய்வம்னு சொல்லுவோம், இன்னொன்னு அதுக்கு வந்து புருஷகாரம்னு சொல்லுவோம். புருஷகாரம்னு ஹியூமன் எஃபர்ட், தெய்வம்ங்கிறது ஒரு விதி. அதனால எது விதியோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல விதி விதி விதின்னு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செய்யாமலே உட்கார்ந்துட்டே இருப்போம். விதி வாட்டு விதி இருக்கட்டும், நாம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும்ட்டு இங்க நிறைய ஸ்லோகங்கள் சொல்றார். ப்ராபப்ளி ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் பார்ப்போம். கிருபாச்சாரியர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நல்ல ஸ்லோகங்களாக இருக்கும். தத்ராலாசா மனுஷ்யானாம் ஏ பவந்தி அமனஸ்வினக உத்தானம் தே விகர்ஹந்தி பிராஜ்ஞானம் தன்ன ரோச்சதே. அப்படி பியூட்டிஃபுல் வர்சஸ். தத்ர அலசா, அலசான யார் எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். அலசான சோம்பேறிகள் அப்படி. சோம்பேறிகளை பொறுத்த அலசா மனுஷியானம், சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய மானுடர்கள் ஏ பவந்தி மனஸ்வினக அப்படின்னு. அவர்களுக்கு ஒரு மனசு இருக்காது, சும்மா ஏதாவது கையை கட்டிட்டு மேல அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. தே வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் அப்படி. டோட்டலி தே ஆர் லேசி அப்படி, நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் அப்படி. சச் பீப்புள் உத்தானம் தே விகரகந்தி அப்படி. சி தே ஆல்வேஸ் சென்சுவர் எஃபர்ட்ஸ். அவர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்பவர்களை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படி. முயற்சி செய்பவர்களை எப்பொழுதும் நிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். பிராஜ்ஞானம் தன்ன ரோச்சதே, பட் வைஸ் பீப்புள் நெவர் லைக் இட். வைஸ் பீப்புள் டூ நாட் டேக் டிலைட் இன் லேசினஸ். அதனால அறிவுடையவர்கள் ஒரு பொழுதும் சோம்பலில் திளைக்க மாட்டார்கள். பிராயசோஹி கிருதம் கர்ம நாபலம் திருஷ்யதே புவி அக்ருதா ச புனர் துக்கம் கர்ம பஷ்யேன் மகாபலம். பிராயஷ, பிராயஷ மீன்ஸ் இன் ஜெனரல், பொதுவாக அர்த்தம். பிராயசோகி கிருதம் கர்ம அப்படின்னு. யார் ஒருவன் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றானோ பொதுவாக ந அபலம் திருஷ்யத்தே புவி, அவன் நிச்சயமாக பலனின்மையை பார்க்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த காரியத்திற்கான பலனை அந்த மனிதன் அடைவான். அக்ருதா புனர் துக்கம், எவன் ஒருவன் எந்த காரியங்களையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கின்றானோ புனர் துக்கம் கர்ம பஷ்யேன் மகாபலம், அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா துக்கம் தான் பலனாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பலனை அடைபவனோ அல்லது எல்லா காரியங்களையும் செய்து பலனை அடையாமல் இருப்பவனையோ ஒரு காலம் பார்க்க முடியாது. காரியம் செய்யலைன்னா பலன் கிடைக்காது, காரியம் செய்தால்தான் என்ன உண்டு, பலன் உண்டு அப்படின்னு சொல்லி ஷக்னோதி ஜீவித்தும் தக்ஷோ நாலச சுகமேததே திருஷ்யந்தே ஜீவலோகேஸ்மின் தக்ஷ பிராயோ ஹிதைஷினக. இந்த ஸ்லோகங்களே எடுத்து அழகா ஒரு சின்ன புஸ்தகமே போட்டுவிடலாம் அப்படின்னு, அவ்வளவு அழகான ஸ்லோகங்களாக இருக்கிறது இதெல்லாம். சக்னோதி ஜீவித்தும் தக்ஷக. சி தக்ஷக மீன் தக்ஷ, யூ நோ தட் தக்ஷ இஸ் ஒன் ஹூ இஸ் இண்டஸ்ட்ரியஸ், ஹூ புட்ஸ் ஃபார் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். தக்ஷன யார் ஒருத்தன் எப்பொழுதும் முயற்சி உடையவனாக இருக்கின்றான் அப்படி. அவன் வந்து ஷக்னோதி ஜீவித்தம் அப்படின்னு, அவன் எவ்வளவாவது முயற்சி செய்து வாழ்வதற்கு ஆசைப்படுவான். ந அலசக சுகம் ஏத்ததே, ஆனால் சோம்பலோடு இருப்பவனுக்கு ஒரு காலமும் என்ன கிடையாது, சுகம் என்பது கிடையாது. திருஷ்யந்தே ஜீவலோகேஸ்மின் தக்ஷா பிராயோ ஹிதைஷினக. சி திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். திருஷ்யந்தே ஜீவலோகே, இன் திஸ் வேர்ல்ட், இந்த மானுட உலகத்தில், பிராயக இன் ஜெனரல், பொதுவாக, தக்ஷகன முயற்சி உடையவன், ஹிதைஷினக நல்ல குணமுடையவனாக இருப்பான்னு சொல்றார்கள். அப்போ முயற்சி செய்பவர்களே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த கெட்ட குணத்தோடு முயற்சி செய்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் கிருப்பர் என்ன சொல்றார், உண்மையிலேயே முயற்சி உடையவர்கள் பொதுவாகவே இந்த உலகத்தில் நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அப்படி நல்ல குணம் படைத்து முயற்சி செய்பவர்களுடைய முயற்சி ஒருவேளை பலன் அளிக்காவிட்டாலும் அதனால் எந்த தோஷமும் கிடையாது. அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள்
அவர்களுடைய நல்லெண்ணங்களும் முயற்சியும் வீண் போகாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எதி தக்ஷ சமாரம்பாத் கர்மணோ நாஷ்ணுதே பலம் நாஸ்ய வாச்சியம் பவேத் கிஞ்சித் லப்தவ்யம் வாதி கச்சதி. லப்தவ்யம் வாதி கச்சதின்னு சர்டன்லி ஒன் டே ஆர் நாட். குட் பீப்புள் ரீப் தேர் டிசைர்டு ரிசல்ட்ஸ். அதனால்தான் கர்மமே செய்யாமல் இருப்பவனையோ அல்லது தவறான எண்ணங்களினால் தூண்டப்பட்டு கர்மங்கள் செய்பவனை இந்த உலகம் எப்பொழுதும் நிந்தித்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுடைய முயற்சியையும் இந்த விதியை குறித்தும் கிருபாச்சாரியார் கூறிக்கொண்டே இருக்கின்றார். அப்ப சொல்றார், நீங்கள் யார் சொல்லியும் நீங்கள் யாரும் கேட்கவில்லை. ராகாத் குரோதாத் பயாத் லோபாத் யோ அர்த்தான் ஈகதி மாணவக. சரி, எந்த ஒரு மானுடன் ராகாத் ராகத்தினால், அதீத விருப்பினால், குரோதாத் வெறுப்பினால், பயாத் பயத்தினால், யோ அர்த்தான் ஈகதி மாணவக, யாரொருவன் பொருளை ஈட்ட வேண்டும் என்று விரும்புகின்றான். புரியுறதா? இந்த பற்றினால், கோபத்தினால், பயத்தினால் இந்த உலகத்தில் யாரொருவன் அதிக பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அனீஷஸ்ச அவமானீச்ச அப்படி அவன் நாதனே இல்லாதவனாக. அப்படி அனீஷஸ்ச அப்படின்னா he will be left by even God. கடவுளை கூட அவனை கைவிட்டுடுவார். அவமானிச்ச கடைசி அவன் எதை அடைவான் அப்படின்னா அவமானத்தை அடைவான். சீக்கிரம் பிரஷ்யத்தே ஸ்ரீயக, அவன் தன்னுடைய எல்லா உயர் நலங்களிலிருந்தும் சீக்கிரமே வீழ்ந்து விடுவான். நடந்ததை சொல்றார். கௌரவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது யாரு சொல்றார்? கிருபாச்சாரியார் சொல்லி, இவ்வாறு ஆலோசிக்காது மூட காரியம் என்பது வெகு முயற்சியுடன் செய்யப்பட்டது. எல்லா முயற்சியும் செய்தான் துரியோதன். ஆனா அந்த முயற்சிக்கு பின்னாடியில் என்ன இருந்தது? எல்லாமே மூட காரியங்களாக இருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் துரியோதனன் யாரோடெல்லாம் ஆலோசனை செய்தானோ அவர்களெல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஆலோசனை சொல்றவர்கள் அயோக்கியர்களாக இருந்தார்கள்னா, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குடியில் வீழ்ந்தவாறேன் அப்படி. அதனால்தான் நல்லோரோடு தடுக்க இவ்வளவு நல்லவர்கள் எல்லாம் தடுத்தும் கூட அவன் பாண்டவரோடு பகையை அவன் தேடிக்கொண்டான் அப்படின்னு சொல்லி, அதோடு மட்டுமில்ல, இப்பதான் அவரே கிருபாச்சாரியர் சொல்றார், உங்களோட சேர்ந்து எனக்கும் அதர்மம் வந்துடுது, எனக்கும் அநீதி வந்து விட்டது, உங்களோடு சேர்ந்ததால் என்னுடைய புத்தியும் நன்மையை யோசிக்க மறந்து விட்டது அப்படி. அதனால சவகாச தோஷம். அதனால யாரோட பழகிறோம், யாரோட சவகாசம் வைத்திருக்கின்றோம்ங்கிறது, நாம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் சேர்ந்திருக்கிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நம்முடைய புத்தியும் என்ன ஆயிடும்? நம்முடைய புத்தியும் அதர்மத்தை பின்பற்றிவிடும். அதனால்தான் எப்பொழுதும் மனிதர்கள் பெரியோர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அங்க ஒரு 4-5 ஸ்லோகம் இருக்கு. ஆக்சுவலி அதெல்லாம் சொன்ன திரும்ப நீங்க எல்லாரும் தூங்கிடுவீங்க. There are 4-5 slokas why we should listen to our elderly people. Today who is listening? Who is interested? Even if children are interested in listening, where are such elders who can give them that kind of a counseling? அப்படி நல்ல விஷயங்களை தர்மசாஸ்திரங்களிலிருந்து நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பெரியவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு கூட ரொம்ப கடினமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவன் எல்லா உபதேசங்களும் கடைசியில சொல்றார். இதையெல்லாம் சொல்லி அப்ப அவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த நேரத்தில் போய் கொடூரமாக அவர்களை கொல்றதுங்கிறது சரி கிடையாது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் விதுரரிடம் சென்று கேட்போம்னு சொல்றார் கிருபாச்சாரியர் சொல்றார். விதுரர் மாதிரி நல்ல புத்தியுடையவர்களை பார்க்கவே முடியாது. அதனால விதுரரை ஆலோசித்து கூறுவோம்னு உடனே அஸ்வத்தாமா, all said and done, he was not interested. அஸ்வத்தாமா, now he talks about so many types of intellect. புத்தியினுடைய பல்வேறு விஷயங்களை எல்லாம் குறித்து கடைசியில் என்ன சொல்றான்? ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த புத்தியை ஆசிரியத்து இருக்க வேண்டும். Many people think like that. Today, generally what this modern generation talks about freedom, சொந்த கால நிக்கணும், நம்ம சொந்த புத்தியில எல்லாம் நிக்கணும்னு அவங்க சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா, யார் எங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. நம்ம சொந்த கால நிக்கணும், நாம எப்பொழுதும் சுதந்திரமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, we don't want to listen to anybodyன்னு அர்த்தம். அப்படி இவனும் அப்படித்தானே சொல்றான். அதனால கடைசியில ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த புத்தியை, ஸ்வ புத்தியை ஆசிரியத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். லாங் பேக் ஐ ஹவ் ஃபாலன் ஃப்ரம் தி தர்மா ஆஃப் எ பிராமணா. நான் ஏற்கனவே பிராமணனுடைய தர்மத்திலிருந்து நழுவி நான் க்ஷத்ரிய தர்மத்தை கை கொண்டிருக்கின்றேன். என் கண்ணெதிரிலேயே என்னுடைய தந்தை கொல்லப்பட்டதாலும்
யாரை ராஜாவென்று நினைத்துக் கொண்டிருந்தான் அந்த ராஜா அரசனாகிய துரியோதனன் கொல்லப்பட்டதாலும் அரசனுடைய விஷயத்திலும் என்னுடைய தந்தையினுடைய விஷயத்திலும் நான் கடன்படாதவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சாலர்கள் பாண்டுபுத்திரர்கள் எல்லோரையும் கொன்றே ஆவேன் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே திடமாக சொன்ன உடனே கிருபாச்சாரியார் என்ன பண்றாரு, என்ன பண்ண முடியும், பெஸ்ட் அப்படி யாராவது சொன்னா கை கழுவி விட்டுடுங்க, அவ்வளவுதான். தட் இஸ் அல்டிமேட் திங். ஹாப்பியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கையை கழுவிட்டு, மகனே மகளே உன் சமத்து, உன்னுடைய சொந்த புத்தி என்னவோ இந்த சொந்த புத்தியை ஆசிரியத்து காரியங்களை செய்யுங்கன்னு விட்டுட வேண்டியதுதான். அப்படி கிருபாச்சாரியன்னு சொல்றாரு, அப்பா இனிமே இந்திரனே வந்து உனக்கு புத்திமதி சொன்னாலும் கூட நீ நிச்சயமாக கேட்க மாட்டேன், உனக்கு அவங்களை எல்லாம் கொல்லணும் அவ்வளவுதானே. அப்ப கூட சொல்றாரு, நீ ஓய்வெடு அப்படின்னு, நல்லா தூங்கு. நீ எப்படி தூங்கணும்னா எங்க கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாம் பாரு அப்படி, இவங்களை பார்த்தாவது நீ கொஞ்சம் தூங்குறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு. அதனால நிம்மதியா தூங்கு. காலையில எழுந்திருப்போம், நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், கிருத்தவர்மா இருக்கிறான், இன்னும் நம்மிடத்தில் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றது, நம் படை இருக்கின்றது, நீ சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றாய். டுமாரோ மார்னிங் வில் அகைன் வி வில் ஃபைட். சோ வாட் அப்படின்னு 19வது நாள் யுத்தத்தை ஆரம்பிப்போம். வி வில் ஃபைட் அண்ட் தென் அந்த பாஞ்சாலர்களை எல்லாம் யுத்தம் செய்து நாம் கொல்வோம் அப்படின்னு உடனே அவன் சொன்ன, எனக்கு இந்த ராத்திரி தாண்டாதுங்கிறான். அஸ்வத்தாம ரொம்ப அழகா சொல்றான், யாருக்கெல்லாம் ரோகம் இருக்கோ, வியாதிஸ்தன், அதீத பொறாமை உடையவன் அப்படின்னு, அப்புறம் இன்னொருவருடைய செல்வத்தின் மீது ஆசை உடையவன், அதே மாதிரி பெண் பித்தன், இந்த 4 பேருக்கு ராத்திரி தூக்கம் வராதுன்னு சொல்றார்கள். இந்த 4 பேருக்கும் இதுல 5வதாக வயதானவர்களையும் சேர்த்துக் கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அப்படி. சோ அந்த காலத்துல அப்படி இல்லை அப்படின்னு, மகாபாரத காலத்துல அது இல்லை அப்படி. அதனால இந்த 5 பேருக்கு என்ன வராது, 5 பேருக்கு ராத்திரி தூக்கம் வராது. அவனே சொல்லிக்கிறான் தன்னுடைய பெருமை. இதுல நான் எந்த கேட்டகரினா பொறாமை பிடித்தவனுடைய கேட்டகரி. என் மீது அதீதமான எனக்குள் பொறாமை இருக்கிறதால எனக்கு ராத்திரி வரைக்கும் பொறுமையா காலையில விடிகிற வரைக்கும் பொறுமையாகலாம் என்னால இருக்க முடியாது. அதனால பாஞ்சாலர்களை எல்லாம் இன்று இரவே நான் கொன்று தீர்ப்பேன்னு. சி, எனி நெகட்டிவிட்டி இஸ் ஆல்சோ எ ஃபயர். அது கூட ஒரு காமமோ குரோதமோ லோபமோ வெறுப்போ, அது கூட என்ன இருக்கும், உள்ள அக்னி மாதிரி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ ஃபயர் அப்படி. அதனால அப்படி ஒரு ஃபயர். இந்த சத்துருக்களை எல்லாம் வதம் செய்த பிறகுதான் நான் வந்து ஓய்வெடுப்பேன் இழப்பாருவேன்னு கென்னோடனே அப்பவும் சொல்றார். அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, உத்தரே, அந்த கீதையில உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதே ஆத்மைவ ஆத்மனா பந்து ஆத்மைவ ரிபுராத்மனு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதே மாதிரி அஸ்வத்தாமா, உன்னுடைய மனதை உன்னுடைய மனதால் நீ கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவர் வச்சனம் பேசிட்டே இருக்காரு, அவன் கிளம்பி போறான் அப்படின்னு. அவன் கிளம்பி போயிட்டே இருந்தான். போன உடனே வேற வழி இல்லாமல் கிருபாச்சாரியாரும் கிருதவர்மாவும் அவனை பின்தொடர்ந்து அஸ்வத்தாமாவை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். அந்த பாசறைக்கு அருகில் போனால் இந்த அஸ்வத்தாமாவுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி. அந்த பாசறையினுடைய வெளியில ஒரு பெரிய பூதம், ஒரு ராட்சச உருவத்துல ஒரு பெரிய பூதம் ஒண்ணு நிற்பதை பார்க்கிறாரு. அதனுடைய தோற்றமோ அதனுடைய வேஷத்தை எல்லாம் சொல்லவே முடியாது. அதுல இருந்து பார்த்தோன்னா ஒரு 100,000 உருவங்கள் தோன்றுகின்றது. எல்லாருடைய கையிலையும் சங்கு சக்கரம், ஏன்னோ கதை, இதெல்லாம் 1000 ரிஷிகேஷர்கள் மாதிரி 1000 கிருஷ்ணர்களுக்கு சமமாக அந்த பூதங்கள் எல்லாம் அந்த ரூபத்தில் இருக்கு. அந்த ரூபங்கள் எல்லாம் இருந்த உடனே அஸ்வத்தாமா அதன் மீது அந்த ராத்திரி நேரத்துல உள்ள அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாசறைக்குள்ள. இது அந்த பாசறைக்கு வெளியில. அந்த பூதத்தை பார்த்தோன்னே இவன் வந்து தன்னுடைய திவ்யாஸ்திரங்களை எல்லாம் அந்த பூதங்களின் மீது செலுத்துகின்றான். அது எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது. அப்புறம் தன்னுடைய சக்தி அஸ்திரம், கத்தி, கதை, எதை வைத்தாலும் அஸ்வத்தாமாவால் அந்த பூதத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியலன்ன உடனே இந்த அஸ்வத்தாமாவிற்கு பெரிய துன்பம் வந்து, ஒருவேளை துரோணர் சாரி கிருபாச்சாரியார் சொன்னதை நம்ம கேட்காம அவசரப்பட்டு வந்து விட்டோமோ அப்படின்னு ஒரு நேரம் ஆலோசனை செய்து, இனிமேல் தெய்வத்தினுடைய பலம் இல்லாவிட்டால், தெய்வ பலம் இல்லாமல் இந்த பூதத்தை ஜெயிக்க முடியாது. இப்பொழுதே வந்து நான் ருத்ரரை சரணடைவேன், மகாதேவரை சரணடைவேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சி இஸ் அ டெட்லி காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யம பிளஸ் ருத்ர. அஸ்வத்தாமா இஸ் த காம்பினேஷன் ஆஃப், உள்ள யம தர்மராஜன் யமனும் இருக்கிறார், தென் ருத்ரனும் இருக்கிறார். நான் சொன்னேன்னா இல்லையா அப்படி, டு ரிமெம்பர்? இஸ் அ டெட்லி காம்பினேஷன். இந்த பிபியும் சுகரும் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரின்னு சொன்னேன் நான். உதாரணம் கூட இதுதான் சொன்னேன். ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே ஆள்கிட்ட ஒரு பிபி இருந்து சுகர் இருந்தா அவன் அஸ்வத்தாமாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ டெட்லி காம்பினேஷன்.
அந்த மாதிரி தான் என்ன ஆகுது, இவன் போன உடனே சி அட் தட் டைம் திஸ் ஃபெல்லோ, they are not ordinary people. He completely surrenders to Lord Rudra because of they all have this yogic power. யோக பலத்தால என்ன பண்றான் அப்படின்னா ருத்ரரை சரணடைந்து அப்படியே சமாதிக்கே போயிடுறான் அப்படி. ஸோ அவனுடைய யோக பலத்தினால என்ன பண்றான் அப்படின்னா, சி அவன் வந்து ஈஸ்வரரை வந்து ஆராதனை பண்றான். he just becomes one with ஈஸ்வரா அப்படி. சி தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். சி அவனுடைய சங்கல்பம்லாம் நல்ல சங்கல்பம் இல்லை. அதனாலதான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஒன் சங்கல்ப இஸ் டிஃபரெண்ட். அப்படி பார்த்தா ராவணன் கூட தான் தபஸ் பண்ணா, ஹிரண்யகசிபு கூட தான் தபஸ் பண்ணார்கள். பட் வாட் தே சாட் ஃப்ரம் தி லார்ட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அண்ட் சம்டைம் ஈவன் லார்ட் ஹேஸ் டு கிவ் வாட் தே ஆஸ்க். கடவுளும் என்ன ஆகணும், கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்படி தவம் செய்தால் கொடுத்து ஆக வேண்டும்ங்கிறது. அது கர்மத்தை செய்பவர்களுக்கு கர்மத்தினுடைய பலனை ஈஸ்வரன் கொடுத்துதான் ஆக வேண்டும்ங்கிறது நியதி. அதனால என்ன பண்றான், ஹி ஜஸ்ட் பிகம்ஸ் ஒன் வித் ருத்ரா. சிவன் இல்லை, சிவலிங்கம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ருத்ரரை வந்து அகங்காரத்துக்கு அவர் தான் தேவதை. அந்த ருத்ரரை சரணடைகின்றார். இது தஸ்ய வியவஸ்திதம் ஞாத்வா யோகாத் சுகர்மணக புரஸ்தாத் காஞ்சனீம் வேதிம் பிராதுர் ஆசீத் மகாத்மனக அப்படின்னு. ஹேவிங் சீன் இஸ் பவர், அந்த துரோணபுத்திரனுடைய அந்த சக்தியை பார்த்து அவன் செய்த அந்த வேள்வியெல்லாம், சாரி, அவன் செய்த அந்த யோகத்தை, அந்த தியானத்தை நினைத்த உடனே பின்னாடி அவருக்கு பின்னாடியே பிகாஸ் ஆஃப் தட் பவர் காஞ்சினிம் வேதிஹி பிராதுகு, ஒரு பெரிய யஜ்ஞ குண்டம், வேள்வி குண்டம் அவனுடைய பின்னாடி தோன்றி அந்த வேள்வியிலிருந்து ஒரு அக்னி பிறந்ததாம். ஆசீத் மகாத்மனக அப்படி. அந்த அக்னியிலிருந்து நிறைய கணங்கள் எல்லாம் வெளியே வந்து அவர்கள் எல்லோரும் அஸ்வத்தாமாவை நோக்கி வந்தார்களாம். அந்த நேரத்துல அஸ்வத்தாமா என்ன பண்ணாராம், வாட் ஹி டெட், அந்த ருத்ரரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அந்த சமாதியிலிருந்து வெளியிலிருந்து அந்த ருத்ரரை ஸ்துதி செய்து கொண்டே he offered himself up. தன்னையே என்ன பண்றார், தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்காக he was ready to jump into that fire. அந்த அக்னிக்குள்ள அஸ்வத்தாம இறங்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது ருத்ரர் பிரத்யட்சமாய் புன்சிரி சிரித்து கொண்டே அவனை தடுக்கிறார் அப்படி. சரி, கடைசியில பாருங்க, இது அபிச்சார ஹோமம்னு சொல்லுவார்கள் அப்படி. இதெல்லாம் வாமாச்சாரங்கள் தான் அப்படி. இருந்தாலும் கூட இது இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் himself. அவன் வந்து தன்னையே பலி கொடுக்கறதுக்கு தயாராக இந்த அக்னி குண்டத்திற்குள்ள இறங்கணும்னு உடனே ருத்ரர் வந்து அவனுக்கு பிரத்யட்சமாகி, அப்பா ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் யூ ஆர் ரெடி டு ஆஃபர் யுவர் ஓன் லைஃப், உன்னுடைய உயிரையே நீ வந்து எனக்கு தியாகம் பண்ணிட்ட. அப்புறம் சொல்லி கிருஷ்ணர் வந்து ரொம்ப உத்தமமான செய்கைகளை உடையவர். கிருஷ்ணரை பத்தி சொல்றார் ருத்ரர். என்ன மெய்மை, தூய்மை, நேர்மை, தவம், நியமம், பொறுமை, பக்தி, தைரியம், செய்கை, மனம், வாக்கு, ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணரிடத்தில் இருக்கின்றது அப்படி. இவை எல்லாவற்றினாலும் இருந்தாலும் கூட யூ ஆல்சோ ப்ரொஃபிஷியேட்டட் மீ அப்படி. நீயும் என்ன பண்ற, நீயும் என்னை ஆராதனை செய்ததால் இந்த உலகத்தில் வந்து கிருஷ்ணரை காட்டிலும் எனக்கு இஷ்டமானவர்கள் யாரும் கிடையாது. ருத்ரரே சொல்றார்கள், கிருஷ்ணரை காட்டிலும் யாரும் இஷ்டமானவர்கள் கிடையாது. ஆனால்தான் இந்த பூதங்களை கிருஷ்ணர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். எதற்கு ஒரு இந்த ரிஷிகேஸ்வரர்களாக தென்பட்டதெல்லாம் அந்த பாஞ்சாலர்களையும் பாண்டுபுத்திரர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால்தான் உன்னால் அவர்களை ஜெயித்து வெளியில போக முடியல. கடைசியில் இப்படி நீ இப்படி மெய்மை, தூய்மை, நேர்மை, தவம் எல்லாவற்றினாலும் என்ன நீ ஆராதனை செய்து உன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்கு நீ முற்பட்டதால் காலம் எல்லோரையும் வென்று விடுகின்றது அப்படி. இன்ஃபேக்ட் காலத்தை காட்டிலும், காலத்தை என்ன பண்ண முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. இங்க காலம்ங்கிறது விதிதான். அல்டிமேட்லி டெஸ்டினி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனவே இனி இவர்களால் உயிர் பிழைக்க முடியாது, யாரால உள்ள இருக்கவங்களோட உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு என்ன பண்றார், ருத்ரா பிகம்ஸ் ஒன் வித் அஸ்வத்தாமா. ருத்ரா என்டர்ஸ் இன் டு தி ஃபார்ம் ஆஃப் அஸ்வத்தாமா. See the moment that ருத்ரருடைய அந்த ருத்ரருடைய கோபம், ரௌத்ரம்னாலே கோபம் தானே. அங்க ஞானம் இல்லை, there is no knowledge. அந்த ருத்ரருடைய சக்தி என்ன, he invokes only that power of ருத்ரா. அந்த ருத்ரருடைய சக்தி அந்த அஸ்வத்தாமாவிற்குள் சென்ற உடனே, அந்த அஸ்வத்தாமை பார்த்த உடனே அங்கிருந்த பூதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுறது, அந்த பூதங்கள் எல்லாம் அங்கிருந்து ஓடி போயிடுறது. எல்லா பூதங்களும் ஓடின உடனே கிருப்பரையும் கிருதவர்மாவையும் அந்த பாசறைக்கு வெளியில் வைத்து விட்டு இவன் உள்ளே நுழைகின்றான். முதல்ல இவன் யாரை கொல்லணும்னு பார்க்கணும், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறார்கள் பார்க்கணும். பாசறையில வந்து தூங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
முதல்ல திருஷ்டத்யும்னனை பார்க்கிறான். திருஷ்டத்யும்னன் அப்படியே காலால எட்டி உதைச்சு அப்படியே காலாலேயே என்ன பண்றான், திருஷ்டத்யும்னனுடைய தலையை வந்து நசுக்கிறான். இப்ப திருஷ்டத்யும்னன் கத்துறான், ஆயுதத்தை எடுத்தாவது என்னை கொன்னுடு அப்படிங்கிறான். அப்படி எப்ப எவ்வாறு நீ என்னுடைய தந்தையை நீ கொன்றாயோ அவ்வாறு உன்னை நான் கொல்வேன்னு சொல்லி முதலில் வந்து திருஷ்டத்யும்னனை கொல்றாங்க. அதற்குள்ள யுதாமன்யு எழுந்திருக்கிறான். யுதாமன்யு யாருன்னு தெரியுமா? யுதாமன்யுஸ்ச விக்ராந்த் உத்தமௌஜாஸ்ச வீரியவான், கீதையில வரும். இந்த உதாமன்யு இல்ல, யுதாமன்யு அப்புறம் உத்தம ஜோஸ், இந்த ரெண்டு பேருமே இட் இஸ் செட் தட் விராட்ட புத்திரர்கள்னு சொல்வார்கள். விராட்டனுடைய விராட்ட புத்திரர்கள் பாஞ்சால விராட் அல்ல, பாஞ்சாலர்களுடைய புத்திரர்களாக சொல்வார்கள். அதனால இந்த யுதாமன்யுவையும் கொன்று விடுகின்றான். அப்புறம் சிகண்டி, சிகண்டி இஸ் ஆல்சோ கில்டு. தென் எல்லா பாஞ்சாலர்கள், மிச்சமிருந்த பாஞ்சாலர்கள், அப்புறம் விராட்ட புத்திரர்கள், இந்த விராட்டருடைய குலம், அப்புறம் திரௌபதியினுடைய புத்திரர்கள், எல்லா திரௌபதியினுடைய புத்திரர்கள், அப்படி அதாவது பாண்டவர்களுடைய புத்திரர்கள், எல்லா பாண்டவ புத்திரர்களையும் என்ன பண்றாரு அப்படின்னு கொல்றார்கள். யாரெல்லாம் தப்பிச்சு வெளியில ஓடினார்களோ, வெளியில ஓடுறவர்களும் வெளியில் கிருபாச்சாரியாரும் கிருத்தவருமாவும் இருந்து என்ன பண்றாரு, அவர்களை கொன்றார்கள். இப்படி எல்லாரையும் உறங்கிக் கொண்டிருந்த எல்லோரையும் அஸ்வத்தாமா கொண்டு விடுகின்றார். See, this is the worst part of Mahabharata. ஈவன் வாட் ஹேப்பன்ட் இன் 18 டேஸ், 18 நாட்களில் நடந்த கொடூரத்தை காட்டிலும் அன்றைக்கு இரவு அந்த பாசறையில் அஸ்வத்தாமாவினால் நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்வு இருக்கின்றதே, அதை போன்ற ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வினை இந்த உலகம் எங்குமே பார்த்திருக்காது. The world would not have seen that kind of a cruelty performed by Ashwatthama. See, this man is born in a Brahmin, you know, caste. ஒரு அந்தணருடைய குலத்தில் பிறந்தவன். அந்த காலத்துல அதெல்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் இப்ப சொல்லல. நம்ம மகாபாரத காலத்துல அதற்கெல்லாம் முக்கியத்துவம் இருந்தது. அவ்வளவு வேதங்களை படித்தவன், துரோணாச்சாரியனுடைய புத்தன். ஒரு அந்தண குலத்தில் பிறந்தவனுக்கு ஒரு நிமிடத்திற்கு மேல கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா see his cruelty அப்படி, how he killed everybody. எல்லாரையும் என்ன பண்றார்கள், எல்லாரையும் கொன்ற உடனே ஒரே அந்த 3 பேருக்கு ஒரே சந்தோஷம். அப்ப இதையெல்லாம் யார் சொல்லி, இது நடந்தது எல்லாம் சஞ்சயன் தான் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டே வர்றாரு. அப்படி என்ன நடந்ததுன்னு அப்புறம் கேட்பானு. கேட்ட உடனே இதெல்லாம் அப்ப என்ன சொன்னாரு, போய் நீ பாண்டவர்கள் எல்லாரையும் காப்பாத்துன்னு திருதராஷ்டிரர் சொன்னாரா இல்ல? இப்ப வந்து ஒரே நாளில் உன்னுடைய புத்திரர்கள், எல்லாருடைய பாண்டு புத்திரர்கள் எல்லோரையும், பாஞ்சாலர்களையும் விராடர்களையும் ஓர் இரவிலேயே அஸ்வத்தாமா கொன்று விட்டான்னு இதை சொன்ன உடனே திருதராஷ்டிரன் கேட்டான், என்னுடைய புத்திரனுடைய வெற்றியில் ஊக்கம் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமா இத்தனை நாள் இதை ஏன் பண்ணல அப்படி? இத்தனை நாள் இதை பண்ணாமல் இப்பொழுது மட்டும் எவ்வாறு அவனால் எல்லோரையும் கொல்ல முடிந்தது? சொன்னா இல்லையா? அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வக்கரமும் கூட போகல. அப்படி இன்னைக்கு மட்டும் எப்படி எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னே எல்லாரையும் கொண்டு இருக்கலாமே இதே மாதிரி. அப்ப சஞ்சயன் சொல்றாரு, அப்ப பாண்டவர்கள், கேசவர், இந்த கிருஷ்ணர், சாத்தியகி இவர்கள் எல்லாம் கூடயே இருந்ததால் அஸ்வத்தாமாவால் ஒண்ணும் முடியல. விதிவசத்தால் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் இன்னைக்கு பாசறைக்கு அருகாமையில் இல்லை. அப்படி நைசா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணருக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும். இவர்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுங்கிறது, எது செய்ய முடியாதோ அது செய்ய முடியாது. சில நேரத்துல இதுக்கு பின்னாடி some other time when I get time from a different புராணங்கள்ல இருந்து why all these people died in the hands of Ashwatthama in one night, there is a different story that is not mentioned in this Mahabharata. In a different context, the reason is told in a different way. So some other time when I will refer all that stories also. We will see that அந்த கதைகளையும் பார்ப்போம். அப்ப கேட்ட உடனே பாண்டவர்கள் கிருஷ்ணர் இல்லாததால் இவர்களை கொல்ல முடியவில்லை. அதனால இன்றைக்கு இவர்கள் எல்லாம் இல்லைன்ன உடனே அஸ்வத்தாமா தைரியமா இவர்களை எல்லாம் கொன்று விட்டான். அப்புறம் அவனுக்கு அந்த ருத்ரருடைய சக்தி கூட இருந்ததால் கொன்று விட்டான். உடனே நேரம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க 3 பேரும் இந்த காரியத்தை செய்துட்டு இன் ஆர்டர் டு ரிப்போர்ட் தட் தே கோ டு துரியோதனன். நேர துரியோதனன் போவான். அங்கே துரியோதனனை பார்த்தேன்னா ஏதோ பிராணத்தை வைத்து கொண்டு அப்படி ரத்தமெல்லாம் கக்கி சொல்லுவாங்க, ரத்தம் கக்கியே சாவாடன்னு சொல்லுவாங்க பாருங்க. சில இடத்துல சாபம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் கிடக்குறான் அவன். See that fellow, it is such a pathetic condition. Now I am not able to explain each and every sloka of Mahabharata, though I have studied all that. Then you cannot explain every sloka of it. I am just giving you the maximum
ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். அங்க போய் பார்த்தா அவன் வந்து பிராணத்தை ஏதோ குற்றுயிரும் கொலையுறும் சொல்லுவார்கள். அப்படி பிராணத்தை பிடிச்சிட்டு இருக்க. எதுக்கு பிராணத்தை பிடிச்சிட்டு இருக்கு? சில பேர் எதுக்கு பிராணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக உயிரோடு இருப்பார்கள். அப்படியும் கூட பிராணம் இருக்கும். இருக்கும். சில பேருக்கு பதவி ஆசை இருக்கும். 90 வயசு ஆனாலும் பதவி ஆசை போகாது அப்படின்னு. அப்படியே அந்த பிடிச்சிட்டே இருப்பார்கள். சம் டிசைர் வில் பி தேர் இன் த மைண்ட். அப்படியே பிராணத்தை கையில பிடிச்சிட்டு ரத்தம்லாம் கக்கிட்டே இருக்கான். அது அந்த சைடு எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சா இல்லையா? இந்த பணத்தை தின்றதுக்கு காடுகள்ல இருந்து நிறைய விலங்குகள் எல்லாம் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இவனுடைய உடலை சாப்பிடுறதுக்கு விலங்குகளால வேற சுத்தி இருக்கிறதாம். சரி, இந்த 3 பேரும் போகும்போது துரியோதனா was surrounded by so many animals also. They say that actually I am not able to understand. I think he being a king, if he is fallen, he should be well protected. He is supposed to have been protected. But விலங்குகள் எல்லாம் சுத்தின்னு இருக்குன்னு சொல்றார்கள். அப்படி இருந்தோன்னு எல்லாரும் இந்த 3 பேரும் போயிடு நடந்தது சொல்லி அவன் சொல்றான் அஸ்வத்தாமா. நான் வந்து எல்லா பாஞ்சாலர்கள், பாண்டுபுத்திரர்கள், விராட புத்திரர்கள் எல்லோரையும் கொன்று நான் வந்து என்னுடைய கடனை நான் தீர்த்து கொண்டு விட்டேன் அப்படின்னு உடனே அதை கேட்ட உடனே துரியோதனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சுதான். அப்பதான் இப்படி ஒரு ஆத்மா எங்க இருந்து சாந்தி அடையும்? அவனுக்கு ஒரே சொன்னே, அப்பா, பீஷ்மராலும் செய்ய முடியாதது, துரோணராலும் செய்யாது, கர்ணன் செய்யாததையும் அஸ்வத்தாமா நீ செய்து விட்டாய். ஸ்வஸ்தி பிராப்னுத பத்ரம் வகாது. நாம் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். என்ன மங்களம் கிடைக்கும் அப்படி? ஸ்வர்க நக சங்காவக புனக அப்படி. சீதேர் கான்பிடன்ஸ் அப்படி. நாம் எல்லோரும் மீண்டும் சொர்க்கத்தில் சந்திப்போமாக அப்படின்னு. நாம் எல்லாரும் சொர்க்கத்துல சந்திப்போம் அப்படின்னு உடனே இவ்வாறு கூறி ஃபைனலி ஹி லெஃப்ட் ஹிஸ் பாடி. சௌத்திக பருவத்தில் அதுக்கப்புறம் இத்தனை பேர் இறந்த அப்புறம் இன்னும் பாண்டவர்கள் எல்லாம் இறக்கட்டும், நல்ல வேளை இன்னும் காத்திருக்கலாமா அப்படின்னா, இவர்கள் எல்லாம் இறந்த உடனே அதன் பிறகு துரியோதனுடைய உயிரானது பிரிந்தது அப்படின்னு சொல்லி சஞ்சயர் சொல்றார். இவ்வளவு நடந்ததும் இவ்வளவுக்கும் காரணம் அவங்க கிடையாது, இதற்கெல்லாம் காரணம் நீதான்னு திருதராஷனை பார்த்து சொன்னார். உன்னுடைய துராலோசனை, உன்னுடைய புத்திரர்களுடைய காரியங்களினால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதுல இருந்து அப்புறம் இந்த துஷ்டத்தியம் எல்லாரையும் கொன்ன பிறகு என்ன பண்றான்? அங்கே துஷ்டத்யும்னனுடைய சாரதி இருப்பான். அந்த துஷ்டத்யும்னனுடைய சாரதி மட்டும் தப்பித்து போய் இங்க நடந்த நைட்டு பாசறையில நடந்த விஷயங்களை எல்லாம் நேர தர்மபுத்திரரிடத்தில், அங்கே கிருஷ்ணரிடத்தில், பாண்டவர்களிடத்தில் போய் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே யுதிஷ்டர் அப்படியே மயங்கி விழுந்துடுவார். அப்புறம் திரௌபதி எல்லாரையும் அழைத்து கொண்டு, அந்த புத்திரர்களும் இறந்திருப்பார்களா இல்லையா, அந்த இறந்த இடத்துக்கு திரௌபதியும் வருவார். பாண்டவர்கள், கிருஷ்ணர், திரௌபதி எல்லாரும் அந்த இடத்திற்கு வருவார்கள். அப்படி இந்த அஸ்வத்தாமனுடைய செயலை பார்த்தோன்னா, எப்படி ஒரு ஒரு நாள் அக்னி காட்டையே முழுசா பஸ்மமாக்கிறது, அதே மாதிரி ஒட்டுமொத்த குலமும் இந்த பஞ்ச பாண்டவர் இப்ப பார்த்தீங்கன்னா அங்க 3 பேர் இவ்வளவுதான் இருக்காங்க. அந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. கௌரவர்கள் சைடுல 3 பேர், பாண்டவர்கள் சைடுல பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்கள், சாத்தியகி இருக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். அந்த பக்கம் 3, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 7 பேர். இதெல்லாம் பார்த்த உடனே திரௌபதி அப்படியே கண்ணீர் விட்டு பாவம் கதறா. திரௌபதி அழறா. உடனே திருதராஷ்டிர சாரி யுதிஷ்டிரரை பார்த்து சொல்றார், இவ்வளவு கொடூரமான பாபமான காரியத்தை செய்த அஸ்வத்தாமா அந்த பாபத்தினுடைய பலனை வந்து இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டும். இது என்ன ஒரு இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் பாவம் செய்து அப்புறம் 10 ஜென்மம் கழிச்சு அதனுடைய பலனை அனுபவிப்பான்? அதெல்லாம் வேண்டாம். இப்ப பாவம் செய்தவன் அவன் இப்பொழுதே அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த க்ஷணமே அஸ்வத்தாமாவை கொல்ல வேண்டும். உடனே அவன் எங்கேயோ காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான். See, he has ran inside the forest. அவனை இப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நாம் எல்லோரும் முயற்சிப்போம்னு கொஞ்சம் கொஞ்சமாக திரௌபதியை கேட்டிருக்கின்றார்கள். அப்பதான் திரௌபதி யுதிஷ்டரிடத்தில் சொல்றார்கள், துரோண புத்திரஸ்ய சகஜோ மணிஷிரசி மே ஸ்ருதக நிகத்திய சங்கேத்வம் பாபம் பஷ்யேயம் மணிமாப மணிம் ஆகிருத்தம் ராஜன் சிரசிதே கிருத்வா ஜீவேயம் இதி மே மதிஹி. அப்படி துரோண புருஷஸ்ய சகஜோ மணிகி சிரசி மே ஸ்ருதக. துரோணருடைய புத்திரன் அஸ்வத்தாமாவுக்கு சகஜமாக அவன் பிறக்கும் போதே அவனுடைய தலையில ஒரு விசித்திரமான ஒரு மணியோடு பிறந்தான். அந்த மணி யாருடைய தலையில இருக்கிறதோ அவர்களுக்கு மரணம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி ஸோ தே காண்ட் ஈவன் பி கர்ஸ்டு. அதனால நிகத்திய சங்கிய தம் பாபம் பஷ்யேயம் மணிம் ஆகிருத்தம். அதனால அப்படி அந்த பாப்பி செய்த காரியங்களுக்கெல்லாம் அவனோட யுத்தம் பண்ணி அவனுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த மணியை பறித்து கொண்டு
ராஜன் சிரசி தே கிருத்வா, அதை உங்களுடைய தலையில் வைத்துக்கொண்டு ஜீவேயம் இதிமே மதிஹி அப்படின்னு சொல்லி எவ்வாறாவது நீங்கள் அவனை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பீமனை பார்த்து சொல்ற. ஏன்னா யுதிஷ்டிரர் கொஞ்சம் யோஜனை பண்ணுவார். உடனே திரௌபதி பீமன் திரும்பி, பீமா இந்த க்ஷணமே நீ துரோணபுத்திரரை கொன்று வர வேண்டும்னு அவன் உடனே கிளம்பிட்டான். திரௌபதி சொன்ன உடனே அஸ்வத்தாமாவை தேடி அந்த பீமன் கிளம்பின உடனே அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், தனி ஒருவனாக பீமன் புறப்பட்டு போறான். பிரம்மசிரஸ்னு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு அஸ்திரம் ஒண்ணு இருக்கிறது. அதை உனக்கு முன்பு துரோணர் உனக்கு கொடுத்தார். அதை அஸ்வத்தாமாவிற்கு அவர் கொடுக்கல. ஆனா அந்த அஸ்வத்தாமா ரொம்ப அடம்பிடிச்சு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த அஸ்திரத்தை அப்பாவிடத்துல இருந்து வாங்கி விட்டான். துரோணர் அதை மனமே இல்லாமல் அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அந்த அஸ்திரத்தை தன்னுடைய புத்திரனான அஸ்வத்தாமாவுக்கு கொடுத்தார். அப்படி அதை கொடுத்துட்டு சொன்னார், நீ ஒரு பொழுதும் நல்லோர்கள் வழியில் நிற்க மாட்டாயின்னு. அப்படி இந்த அஸ்திரமே இந்த பிரம்மசிரஸ் அஸ்திரமே உனக்கு யமனாக முடியும்னு அவர் சொன்னார். அந்த அஸ்திரத்தை வாங்கிய பிறகு அப்பா ரொம்ப கடுமையாக சொல்லி அவனை ஆசீர்வதிக்கல. அதனால நீ நல்லவர்களுடைய வழியில் இருக்க மாட்டாய், நிந்திக்கிறாரா இல்லையா? அதனால ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாம் வனவாசத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் இதை சொல்றார். துரியோதன யுதிஷ்டிரரிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் சொல்றாரு. அவன் அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரத்தை வாங்கிட்டு நேர என்ன பண்ணான் அப்படின்னா, ஆஹ் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றான். துவாரகைக்கு வருகின்றான். துவாரகைக்கு சில காலம் இங்க துவாரகையில தங்கியிருந்தான். அப்போ ஒரு நாள் நான் தனியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அஸ்வத்தாமா இந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்துல வந்தான். இது ம், அகஸ்தியரால் கொடுக்கப்பட்டது. இது சாதாரண அஸ்திரம் கிடையாது. இந்த பிரம்மசிரஸ்ங்கிற இந்த அஸ்திரம் அகஸ்தியரால் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லா தேவர்களும் பூஜிக்கப்பட்ட இந்த அஸ்திரம், இந்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரம் என்னிடத்தில் இருக்கின்றது. இது பெரிய திவ்யாஸ்திரம். கிருஷ்ணா, இந்த பிரம்மசிரஸ்ங்கிற இந்த அஸ்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி உனக்கு கொடுக்குறேன். நீ இந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை நீ வச்சுண்டு உன் கையில ஒரு சக்கரம் இருக்கே, அந்த சக்கரத்தை மட்டும் எனக்கு நீ திரும்பி கொடுக்கணும்னு என்னிடத்துல கேட்டான். ஏன்னா இவன் ஆச்சாரிய புத்திரன். ஏன்னா வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு, இவன் ஆச்சாரிய புத்திரன். அதனால தேவதானவ கந்தர்வ மனுஷ்ய பதகோரகாக ந சமா மம வீரியஸ்ய சத அம்சேனாபி பிண்டிதாக இதம் தனோ இயம் சக்தி இதம் சக்கரம் இதம் கதா யத் யத் இச்சசி சேத் அஸ்திரம் மத்த தத் தத் ததாமி தே அப்படி. அதனால என்ன பண்றான்னு பார்ப்போம். அவனுடைய கெட்ட எண்ணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இதம் தனுகு, நான் எடுத்து என்னுடைய தனுவை, தனுன்னா என்னுடைய வில்லை எடுத்து அவன் முன்னாடி, சாரங்கபாணின்னு வச்சிருக்கிற ஒரு பெரிய வில், அந்த வில்லை எடுத்து அவன் முன்னாடி வச்சு இதம் தனுகு, அப்பா இதுதான் என்னுடைய தனு. இயம் சக்தி, இதெல்லாம் என்னுடைய சக்தி அஸ்திரம். இது இதம் சக்கரம், நீ கேட்டே அந்த சக்கரம், சக்கரத்தை மட்டும் இல்லை உனக்கு போனஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் உனக்கு. என்னுடைய வில் இருக்கு, என்னுடைய சக்தி அஸ்திரம் இருக்கு, என்னுடைய சக்கரம் இருக்கிறது. இதம் கதா, அது என்னுடைய கதை இருக்கு. எத் எத் இச்சசி சேத் அப்படி. எதுக்கு வெறும் சக்கரத்தை மட்டும் கேட்கிற? ஏன்னா இவ்வளவு தூரம் நீ என்னெல்லாமோ என்கிட்ட எல்லாமே இருக்கு. எத் எத் இச்சசி சேத், வாட் எவர் யூ டிசைர் ஃப்ரம் மீ யூ ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் மீ அப்படி. ஆனா அஸ்திரம் மத்தக தத்தத் ததாமி தே, நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறது. நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம்ப்பா. ஒருத்தர்கிட்ட ஒன்ன வாங்கி அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஸ்திதியில நான் இல்லை. அதனால எனக்கு ஒண்ணு நீ கொடுக்க வேண்டாம். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னோடு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு உடனே எது வேணுமோ எடுத்துக்கணும்னு அவன் ஒரே பொறாமையோடு அவனுடைய கண் எங்க இருக்கிறது? நேரம் அந்த சுதர்ஷன சக்கரத்தின் மீது விழருது. See, there is a beautiful description about that சுதர்ஷன சக்கரம். அது 1000 ஆராக்கள், there are about 1000 spokes, 1000 ஆராக்கள் கொண்டது. அப்படி நடுவில், அதுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வஜ்ரம். அப்படி இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பியூர் அயன், இரும்பினால் செய்யப்பட்டது. நடுவில் என்ன இருக்கும்? ஒரு சின்ன துவாரம், ஒரு சின்ன துவாரம், சொல்வதற்கான ஒரு துவாரம். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தை என்னுடைய பிறந்து அது எழுந்த உடனே வேகமாக எழுந்து என்னை அவமானப்படுத்தி அந்த சக்கரத்தை என்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக ரொம்ப அலட்சியமா என்ன பண்றான், இடது கையால அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானோ. அதனாலதான் இடது கையில வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படி ஏன்னா யூ டேக் சம்திங் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட், தென் யூ ஆர் இன்சல்டிங் தட் பர்சன். அப்படி என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப அலட்சியமா என்ன பண்றான், நான் கொடுத்தவன அதை எடுத்தான். அவனால அதை அசைக்க கூட முடியல. அப்புறம் வலது கையாலெல்லாம் தூக்கி பார்த்தான், அப்புறம் இப்படி தூக்கி பார்த்தான், அப்படி தூக்கி பார்த்தான். கடைசியில எவ்வளவு முயற்சி செய்தும்
அந்த சுதர்சன சக்கரத்தை அவனால அசைக்க கூட முடியல. கடைசியில என்ன எடுத்து அப்படியே தளர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டான். அப்ப கிருஷ்ணன் சொல்றார், நான் பொன் சிரிப்போடு அவனை பார்த்து சொன்னேன், என்னப்பா ஏதோ சக்கரம் கேட்ட, ஏன்னா உன்னால சக்கரத்தை எடுத்துட்டு போக முடியல, எடுத்துட்டு போக முடிய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இத்தனை காலம் என் கூடயே இருக்கக்கூடிய அர்ஜுனன், அர்ஜுனன் என் கூடயே இருக்கிறான். அர்ஜுனுடைய பெருமைகளை எல்லாம் அஸ்வத்தாமாவிடத்தில் சொல்லி ஒரு முறை சும்மா கையில வாங்கி பாக்குறது கூட அவன் அந்த சக்கரத்தை கேட்டது இல்ல. அர்ஜுனன் நெவர் டிசைர்டு ஃபார் இட் அப்படி. அந்த சக்கரத்தை அவன் கேட்டதே கிடையாது அப்படி. அது மட்டும் இல்ல, இது அவ்வளவு சுலபம் கிடையாது. பிரம்மச்சரியம் மகத்கோரம் தீர்த்வா துவாதச வருஷிகம் ஹிமவத் பார்ஷவம் ஆஸ்தாய யோ மயா தபசார்ஜிதக. ஈவன் ஐ வென்ட் டு ஹிமாலயாஸ் அண்ட் டிட் பெனன்ஸ் ஃபார் 12 இயர்ஸ் சொல்றாரு. பிரம்மச்சரியம் மகத் கோரம், இந்த கோரமான பிரம்மச்சரிய விரதத்தோடு துவாதச வார்ஷிகம் 12 வருடங்கள் நான் கைலாசத்திற்கு போயிருக்கார். கைலாச பர்வத்தில் அமர்ந்து சிவனை குறித்து நான் தவம் இருந்தேன். கிருஷ்ணரே இன் இஸ் ஓன் 126 இயர்ஸ் 12 இயர்ஸ் he spent meditating on Lord Shiva. சமானம் விரதச்சாரிண்யாம் ருக்மிண்யாம் யோன்வஜாயத. நாட் ஓன்லி மீ, அலாங் வித் மீ ருக்மணி வாஸ் ஆல்சோ தேர் அப்படி. ருக்மணியும் என்னோடு இருந்தால், நானும் ருக்மணி 12 வருடம் சிவனை அருளை பெறுவதற்காக தவம் செய்தோம். சனத்குமார தேஜஸ்வி பிரத்யும்னோ நாமமே சுத. சனத்குமார் சாட்சாத் சனத்குமாரருடைய அம்சமாக பிரத்யும்னனே சிவானுகிரகத்தினால் எனக்கு மகனாக பிறந்தான். ஏனாப்பி ஏதத் மகு திவ்யம் சக்கரம் அப்பிரதிமம் ரணே. அப்படிப்பட்ட அந்த பிரத்யும்னன் கூட இந்த சக்கரத்தை என்னிடத்தில் கேட்டது கிடையாது. ந பிரார்த்திதம் அபூத் மூட எதிதம் பிரார்த்திதம் துவயா. இந்த சக்கரத்தை நீ என்னிடத்தில் வேண்டியது போன்று பிரார்த்தித்து கொண்டது போன்று யாரும் இதுவரை இந்த சக்கரத்தை என்னிடத்தில் பிரார்த்தித்தது கிடையாது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் bestowed to him by சிவா himself. அவர் அவ்வளவு தவம் பண்ண உடனே சிவன் அந்த சுதர்சன சக்கரம் என்பது சிவனால் கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரம். இருந்தாலும் நீ ஆச்சாரிய புத்திரன், மதிக்கப்பட வேண்டியவன், பூஜிக்கப்பட வேண்டியவன் என்கின்ற காரணத்தினால் அந்த சக்கரத்தை எடுத்துக்கோன்னு இந்த சக்கரத்தை உன் மீது நான் வைத்திருந்தேன். இப்ப இந்த சக்கரத்தை எடுத்துட்டு போய் நீ யாரை கொல்லணும்னு ஆசைப்படுறன்னு கேட்ப. யாரை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும், இந்த சக்கரத்தை வச்சு நீ யாரை கொல்லணும்னு கேட்ட அஸ்வத்தாமா சொல்லுவாங்க, பிரயுஜ்ய பவதே பூஜாம் யோத்சே கிருஷ்ண துவயா சக பிரார்த்திதம் தேமயா சக்கரம் தேவதானவ பூஜிதம். தேவதானவ பூஜிதம் சக்கரம் தேமயா பிரார்த்திதம். எந்த ஒரு சக்கரம் தேவர்களாலும் தானவர்களாலும் பூஜிக்கப்பட்டதோ அந்த சக்கரம், எந்த ஒரு சக்கரமாவது உன்னிடத்திலிருந்து என்னால் பிரார்த்திக்கப்பட்டதோ அந்த சக்கரத்தை நான் பிரார்த்திப்பதே பிரயுஜ்ய பவதே பூஜாம் அப்படி. அந்த பூஜைக்குரிய சக்கரம் எவரிடத்தில் இருக்கின்றதோ யோத்ச கிருஷ்ண ஸ்வயாசக, உன்னை எதிர்த்து யுத்தம் செய்து உன்னை யுத்தத்தில் கொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் உன்னுடைய சக்கரத்தை நான் பிரார்த்தித்தேன். எவ்வளவு புத்திசாலி பாருங்க. பட் திஸ் பீப்புள் ஆர் அட்லீஸ்ட் நம்பலாம், தேர் வெரி டிரான்ஸ்பேரண்ட் அப்படி. முதல்ல எனக்கு ரொம்ப பொறாமை அதிகங்கிறான். கடைசியில எதுக்குடா சக்கரம்னு கேட்டா அந்த சக்கரமே உன்னை கொல்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அயோத்திய அஜேயஸ்யாம் இதி விபோ சத்தியமேதத் பிரவீமிதி. இந்த சக்கரம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாது. அதனால இதை கேட்டு வாங்கிட்டா உன்னை ஈஸியா கொன்னுடலாமே நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் இந்த சக்கரத்தை அடைய முடியலை சொல்றான் அப்படி. இந்த சக்கரத்தை அடையாமல் நான் போகின்றேன், இருந்தாலும் என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால உன்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற சக்கரம் கிருஷ்ணா எவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டான். அப்ப அப்படியே அந்த பிரம்மசிரஸ் அப்பவே நான் விட்டுட்டேன். அவன் போன உடனே அந்த பிரம்மசிரஸையும் எடுத்துன்னு போயிட்டான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மசிரஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கோரமான அஸ்திரம் அவனிடத்தில் இருக்கின்றது. பீமன் தனியாக சென்றிருக்கின்றான். ஆகவே நாம் எல்லோரும் சென்று பீமனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஸ்வத்தாமாவை தேடி பகவான் கிருஷ்ணரோடு அர்ஜுனன் யுதிஷ்டிரர் எல்லோருமாக அஸ்வத்தாமாவை தேடி புறப்பட்டு சென்றார்கள். அடுத்து என்ன நடந்ததுங்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.